ஆகஸ்ட் 28 கத்தாரில் இருந்து கொழும்பு வழியாக மதுரைக்கு தான் இப்போ நான் போக போகிறது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கத்தார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, அதாவது ஹாமித் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளாக எல்லாமே டியூட்டி ஃப்ரீ அது இது எல்லாமே இருக்குது. நமக்கு வேண்டியதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, என்னதான் நீ சொல்ல வர்ற அப்படின்னாக்கா, நான் யாருக்கிட்டையுமே நான் சொல்லாமல் தான் நான் இந்த வெக்கேஷன் கிளம்புறது. ஆனால் நம்ம கேன்சரில் தான் கிளம்பி இருக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு, நீ திருப்பி வருவியா வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் திருப்பி வருவேன், பட் வேறு வேலைக்கு நான் வருவேன். ஆனால் என்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எனக்கு அதுதான் தெரியாது. இருந்தாலும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நானும் கிளம்பியாச்சு. ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆயிருச்சு. நான் ஃப்ளைட் தான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸு. இது முன்னாடி நல்ல சர்வீஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் நாட்கள் போக போக வருடங்கள் கழிய அவங்களுடைய சர்வீஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக போய்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிக்கிறேன். என்னன்னாக்கா, நமக்கு கொடுத்த காதில் மாற்ற ஹெட்செட்டு சுத்தமாக வேலை செய்யலாம். அதுக்குள்ள பின்னு உள்ளாக்க ஓட்டு வெளியில் எடுத்தாம சும்மா குளம் இருக்குது. சாப்பாடு இதுகெல்லாம் தரமாகவே கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த கப்பக்கிழங்குல சாலட்டு கொடுத்துருந்தாங்க. மரவள்ளிக்கிழங்கு சாலட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்துச்சு. நமக்கு வேண்டியதை வாங்கிக்கிட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது போக உங்களுக்கு மீல்ஸ்லேயே ஆல்கஹால் அது இது எல்லாமே வந்துடும். நீங்கள் ஆல்கஹால் ஃப்ரீயர்னாக்கா அதையும் வாங்கிக்கலாம். இந்த ஆசையாக தமிழ் படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு காதில் ஹெட்செட்டை மாட்டும் போது தான் ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அந்த வியூவாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக ஃப்ளைட்டு மஸ்கெட்டுக்கிட்ட வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்தான்னு சொல்லிட்டு விடிஞ்சிருச்சு. ஸ்ரீலங்காவில் கொழும்புல பண்டநாயக்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆக போகுது. அதாவது பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம ராமேஸ்வரத்தை தாண்டி தான் கொழும்புக்கே போகுது. ஆனால் ராமேஸ்வரத்தில் இறக்கி விட்டு போகலாமே அப்படி தான் நமக்கு தோணுச்சு. இருந்தாலும் அவங்களுடைய நாட்டுகளை கொண்டு போயிட்டு தானே வருவாங்க. அதனால் அடுத்த மதுரைக்கு வர வீடியோவை பார்ப்போம். தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.